சிவகங்கை மாவட்டம் இலுப்புக்குடியில் பட்டியல் சமூக பெண் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். நிலத்தகராறில் மகாலட்சுமி என்பவரை ஈஸ்வரி மற்றும் அவரது கணவர் செல்வம் ஆகியோர் தாக்கியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் செல்வம் ஈஸ்வரி தம்பதி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொலை வழக்கும் பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி மகாலட்சுமியின் உறவினர்கள் சிவகங்கை மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் பிரசித்தி பெற்ற பாடலீஸ்வரர் கோவிலின் கலசங்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் திருடிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோபுரத்தில் உள்ள 3 கலசங்கள் மீது தங்க முலாம் பூசப்பட்டுள்ளதாகவும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலில் உள்ள 8 கலசங்களை திருடியுள்ளதாகவும் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர். மேலும் தற்போது வைக்கப்பட்டுள்ளது புதிய கலசமா அல்லது பழைய கலசமா என சந்தேகம் எழுவதாக தெரிவித்த அவர்கள் தொல்லியல் துறை அதிகாரிகளை வரவைத்து ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ இங்கே இருக்கிற 8 கலசத்தை கைட்டி இருக்காங்க. ஆகம விதிப்படி பார்த்தீங்கன்னா அது பழங்காலத்தோட கலசம். அந்த கலசத்தை கைட்டி பத்திரமா வச்சாங்க. ஆனால் அந்த கலசத்தை கைட்டி எடுத்து முலாம் பூசும்போது இங்கே இருக்கிற கோவில் அறங்காவல் குழுவுக்கு தகவல் சொல்லியிருக்கணும் முறையாக. யாருக்கிட்டையும் எந்த ஒரு அனுமதியும் சொல்லாமல் ஒரு மூளையில் திருட்டு பையன் மாதிரி வச்சு தங்க முலாம் பூசியிருக்கிறாங்க. வெள்ளி முலாம் பூசி தங்க முலாம் பூசியிருக்கிறாங்க. அப்போ இந்த பழமையை மாற்றினாங்களா இல்லை பழமையான கலசத்தை இவங்க திருடி போயிருக்கிறாங்களா என்ற ஒரு ஐயம் சந்தேகம் எங்கள் பக்தர்கள் மத்தியிலையும் இந்த உள்ளூர் மக்கள் வாசிலையும் ஒரு எழுந்திருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பழமையான கருங்கல் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு கருங்கல்ல ஃபுல்லாகவே மறைச்சிருக்கிறாங்க பெயிண்ட் அடித்து. இதையும் பல முறை புகார் கொடுறோம். இந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயிலை காப்பாற்ற வருதா இல்லை கோயில் சொத்தை திருட வருதான்ற சந்தேகம் எங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளப்புலியூர் கிராமத்தில் அகதீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் புதுப்பிப்பு பணி தரமற்ற முறையில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அறநிலைத்துறை சார்பில் 2,26,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆமை வேகத்தில் நடைபெறும் இப்பணி தரமற்ற முறையில் உள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். தரமற்ற கட்டுமான பணியால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதிகாரிகள் உரிய ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலை செய்கிறவங்க ஒப்பந்தம் எடுத்து இருக்கிறவங்க முறையாக என்ன பயன்படுத்தணுமோ, எந்த கல் பயன்படுத்தணுமோ, எந்த சுண்ணாம்பு வெள்ளம் கடுக்காலாம் பயன்படுத்தணுமோ அதெல்லாம் பயன்படுத்தாமல் தரமற்ற வெறும் எம்சண்ட் பவுடரை போட்டு அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே முறை இல்லாமல் கட்டுறாங்க. அது தயவுசெய்து இந்த அரசாங்கமும் அறநிலையத்துறையும் கவனம் செலுத்தி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சிறப்பான ஆலயத்தை அமைத்து தரும்படி கேட்டு